அடுத்ததாக மிதுனம் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன். மிதுன ராசி குரு பயிற்சி பலன்கள். அதாவது 12ஆம் வீட்டிலிருந்து வந்த குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக மாறுகிறார். மிதுன ராசிக்கு ஒட்டுமொத்தத்தில் எடுத்தோம்னா ஸ்தான பலன்படி பார்க்கும்போது குரு சில தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வார். சில உடல் உபாதைகளை எதிர்பார்க்கத்தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான், இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்காக தான். அப்படி தான் எடுத்துக்கணும். இருந்த நிலையிலே சந்தோஷமாக அப்படியே இருந்துட்டா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க முடியாது. அப்போ ஒரு பிரச்சனை கீழே வந்தால் தான் மேலே ஏற முடியும். அந்த வகையில் வந்து இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் ஸ்தான பலனால் சில உடல் உபாதைகள் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற பார்வை பலன்களால் முழு பயனை அடையக்கூடியது இந்த குரு பயிற்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி தான். 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கிறார். இப்போ 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வந்து கிடைக்கக்கூடாத யோகங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் எனக்கு கிடைக்குமா, சம்பள உயர்வுலாம் வருமா, வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்குமா, அதெல்லாம் நடக்கும். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏற்கனவே கணவன் மனைவி கல்யாணமாகி இன்றைக்கி பார்க்குறோம், நிறைய விவாகரத்து இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளாம் வாழறோம். தொட்டதுக்கெல்லாம் விவாகரத்து. இட்லி சின்னதாக இருக்குது, ஜோசை பெருசாக இருக்குது, விவாகரத்து. இப்போ இதுக்கெல்லாம் விவாகரத்து பண்ணக்கூடிய கோர்ட்டுகளும் நிரம்பி போச்சு, ஜட்ஜுகளும் குழம்பி போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்றாக சேர்க்கக்கூடியது நேரம் தான். அந்த நேரம் தான், சண்டை வரதும் நேரம் தான், திருப்பி சேர்றதுக்கும் சரியான நேரம் தான் வேணும். அந்த நேரம் வந்து குரு பகவானுடைய பார்வையில் சில நல்ல விஷயங்கள் இப்போ பேச தொடங்கலாம். பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். அதுக்கும் குரு பகவான் புத்திரகாரகன். இந்த குழந்தைகள் தான் வந்து வீட்டு தகராறில் அப்பா அம்மாக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகளில் பாதிக்கப்படக்கூடியது. அடுத்தபடியாக 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பிரிந்து போன சொந்த பந்தங்கள் மறுபடி வந்து நல்ல ஒரு சேர்ந்து உறவு வந்து புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அப்போது நல்ல ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், ஒரு திருமணம், குடும்பம், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது வந்து பொருளாதார வகையிலையாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதான். எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உடல் உபாதைகள் அவசியம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் குரு பகவானுடைய க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் என்கின்ற ஆலயம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் போய் ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அல்லது வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த குருமார்கள், அது ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமியாக இருக்கலாம், அவர்களை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும். மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி பாரதி ஸ்ரீதர், மிதுனம். ஸோ ஜென்ரலாக நான் லேடிஸ்க்கு தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ளணும். அதுவும் வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி வந்து அவங்களுடைய பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியம். ஏன்னா இன்றைக்கி இவர் ஒரு கதையை சொன்னார், டைவர்ஸ்ன்னு. முக்கால்வாசி அப்பா அம்மார்கள் ஐ திங்க் பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க. பசங்க பார்த்துக்கிறத விட பொண்ணுங்க பார்த்துக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு வந்து நிறைய திருமண யோகங்களை கொடுக்க போகுது இந்த வருடம். அதே மாதிரி புத்திர சந்தானம், நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து இந்த வருஷம் அவங்க நிறைய எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே அவங்க டெசிஷன் மேக்கிங் ரொம்ப புவராக இருக்கும். நிறைய குழப்பவாதிகள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அதனால் அவங்க என்ன ஒரு டெசிஷன், வீடு வாங்குறீங்களா, கல்யாணம் பண்ணுறீங்களா, லவ் லைஃப்பில் இருக்கீங்களா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஜோதிடர்கிட்ட உங்களுடைய தசாபலன்களை காமிச்சு கேட்டுக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு வந்து அதிபதி. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிசாரமாக போகிறார் இல்லையா இந்த ஐப்பசி மாதத்தில். ஸோ அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு வரலாம். அதனால் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு எல்லாமே ஒரு சுப பலனாக இருக்கணும் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குருஹோர மௌனவிரதம் இருங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க. மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா குருவுக்கு வந்து பெஸ்ட்டு பரிகாரமே மௌனம் தான். அதனால் அந்த 1 மணி நேரம் உங்களுடைய அந்த குரு ஹோரையில் மௌனவிரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர், மிதுனம். 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு நான் எப்போவுமே அந்த பாயிண்ட்ஸாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய குணாதிசயங்களில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெளியிலேருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னையா அது
அப்படின்னுவாங்க. ஆனால் உள்ளே வந்து அப்படி எனக்கு தானே தெரியும் விஷயம் என்னென்னு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் மற்றவர்களுக்கு இவங்க ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு போனால் அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அடிச்சிருவாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஃபேமிலி விஷயங்கள். ஃபேமிலி விஷயங்கள் பண விவகாரங்களில் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். யதார்த்தமாக இருக்கக்கூடாது. எப்போ நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது மாதத்துலேருந்து கரெக்டாக 12வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பண வரவுகள் திடீர்னு ஒரு வரவுகள் இருக்கும். அது ஒரு வருஷத்துக்கு காப்பாற்றும். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதரர்கள் உங்களை விட்டு எங்கேயா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போனோன்ட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள். அதுமாதிரி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கல்வியில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீடு வாங்கிறதுக்கு சூப்பரான டைம் இது. நல்ல அதெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய. அடுத்தது பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம், அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்பா வந்து 8 அடி பாய்ஞ்சா குழந்தை 16 அடி பாய்வாங்க. அதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு, இவங்களுக்கு சூப்பரான வேலை வாய்ப்பு அமையும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எதுவுமே ஓடாதுங்க, போட்டு பாடாக படுத்தி எடுக்கும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்பீடில் இவங்களுக்கு வேலையும் தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய ஓன் டிசிஷன் இருந்ததுன்னா அதில் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. மற்றபடி திருமண விஷயங்களில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள்லாம் இருந்துருக்கும். நீயா நானான்னு போட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திடீர் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சந்திப்பீங்க. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். தொழில் முறைகளில் தெரியாத தொழில்களில் பணத்தை முதலீடு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஸ்லோ இருக்கும். அடுத்த 6 மந்த்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுன ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடும் வியாழக்கிழமை குரு பகவானை அர்ச்சனை பண்ணுறதும் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பீமராஜ ஐயா, மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் வரார். இதை வந்து ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜென்ம குரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசிக்கு வந்துட்டு தான் இருக்கும். அப்போது எல்லா வருஷமே யாரோ ஒருத்தருக்கு ஜென்ம குரு, அந்த பலன் ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன், இவர் வந்து குரு பகவானுக்கு பகை கிரகம். இந்த மிதுன ராசிக்கு குரு வரும்போது அது அவருக்கு பகை வீடாக போயிடுது. அப்போ ஜென்ம குருவினால் உங்களுக்கு வந்து பலன் இருக்காது. அதிகமாக கஷ்டம்தான் நீங்கள் பட போகிறீங்க. நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் இதை சாஃப்டாக சொல்லலாம், இல்லை டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. எதிர் வீடு பக்கத்து வீடு, இந்த பக்கத்து வீடு மேலே வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஒரு அட்வொகேட் இருக்கார், ஒரு ஜட்ஜு இருக்கார், ஆர்மி மேன் இருக்கார். இவங்கெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. இவங்களோட நீங்கள் ஃப்ரெண்டாக போயிட்டீங்கன்னா டெய்லி விஷ் பண்ணுறீங்க, குட் மார்னிங் சொல்கிறீங்க, நல்லது கெட்டது பண்டிகைலாம் விஷ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் இவங்கெல்லாம் ஓடி வந்து உங்களை பார்த்துப்பாங்க. உங்களை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டிங்க, உங்களுக்கு பார்த்தாலே ஆகாது. அப்போது நீங்கள் எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? எவ்வளோ கஷ்டப்படுங்க. அப்படியாக அந்த குரு ராசிக்குள்ளே வந்து உட்கார்றார். அந்த சமயத்தில் நீங்கள் யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து விஞ்ஞானத்தை தான் நம்புவீங்க நீங்கள். குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து மெய்ஞானம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சரின்னு படுதோ இல்லையோ பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும். வீட்டில் எப்பயுமே அப்பா வீட்டிலே இருக்கார், உங்களை பார்த்துட்டே இருக்கார், நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து என் காலத்தில் சொல்கிறேன். இந்த காலத்தில் அப்பாவும் பசங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. அதே போல் டீச்சர் வந்து பார்த்துட்டே இருக்கார், உங்களை சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்றத நினைவில் கொள்ளுங்கள். தவறு செய்யவே முடியாது உங்களால். அதுபோல் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒபே பண்ணணும், எதிர்த்து பேசக்கூடாது. இயற்கையிலே நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யாராவது எதாவது சொன்னால் ஏன் எதுக்கு செய்யலைன்னா என்ன, செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த ஓராண்டு காலம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப கட்டுப்பாடோ ரொம்ப பொறுமையோடும் ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோடும் பொலைட்டாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. 5, 7, 9ஆம் இடங்களை குரு பார்க்குறாரு. அதனால் திருமணம் நடக்கும், புத்திர பேர் கிடைக்கும், நல்லா படிக்க முடியும். நீங்கள் வந்து வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். எல்லா பலனும் இருக்குது மேற்சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கும்போது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது கிருஷ்ணரை தினந்தோறும் வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மிக்க நன்றியா.